உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே போனால் வார்த்தை உலர்ந்து போகாது, மாறாக உலர்ந்த எலும்புகள் சேனையா எழும்பும். இந்த வார்த்தை வனாந்திரத்துக்குள்ளே போனால் வார்த்தை வெறுமையாகாது, மாறாக வனாந்திரம் ஏதேனை போல மாறும். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தையை தான் சபைக்கு அனுப்பி இருக்கிறார், ஒவ்வொருவருக்குள்ள வைத்திருக்கிறார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. 86 வயசுல டவுட் வந்துச்சு, அப்பொழுது ஒரு வார்த்தையை கொடுத்தார். அடுத்து 14 வருஷம் காத்திருக்க வைக்கிறார். 75 வயசுல ஒரு வார்த்தையை கொடுத்து 11 வருஷம் காத்திருக்க வைத்தார். 86 வயசுல வார்த்தையை கொடுத்து அடுத்த 14 வருஷம் காத்திருக்க வைக்கிறார். நான் காத்திருக்கிறேன், நான் காத்திருக்கவில்லை, கர்த்தருடைய வார்த்தை என்னை காத்திருக்க வைக்கிறது, என்னை ஜெபிக்க வைக்கிறது, என்னை கேட்க வைக்கிறது, என்னை எதிர்நோக்கி பார்த்திருக்க வைக்கிறது. வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். உங்கள் மத்தியிலே இந்த 21 நாட்கள் இரக்கம் செய்யும் வரை உண்மையே இந்த மீட்டிங்ல கலந்து கொள்ள கர்த்தர் அடியானுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் மிகவும் நேசிக்கிற தேவ மனிதர்களில் ஒருவர் பாஸ்டர் பென்ஸ். அவர்களை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷம். அவர்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை உயர்த்த கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அருமையான சிஸ்டரை வாழ்த்துகிறேன், குடும்பத்தை வாழ்த்துகிறேன், ஆன்லைனில் இணைந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களுக்கு அருமையான ஒரு சபையை கொடுத்திருக்கிறாங்க, நல்ல ஒரு பாஸ்டரை கொடுத்திருக்கிறாங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்று காலையில் பேசும்படி கர்த்தர் தந்த வார்த்தையை நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட பேசுவாராக. ஆமென். தொடர்ந்து கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டே வருகிறார். ஆமென். கர்த்தர் இந்த நாளிலும் பேசுவாராக. பேசுகிற நபர்கள் வித்தியாசமா இருக்கலாம், ஆனா பேசுகிற ஆவியானவர் ஒருவரே. நீங்க எந்தெந்த சிச்சுவேஷன்ல இருந்து வந்திருக்கிறீங்க என்பது எனக்கு தெரியாது, ஆனா ஒன்று தெரியும், அவருடைய வார்த்தை ஒன்றும் வெறுமையாய் திரும்பாது. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட இடைபடுவாராக. வேதத்தை எடுத்துக்கொள்ளும். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம். யாக்கோபு 1வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை ஒருத்தங்க வாசிக்கிறீங்களா? என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மீட்டிங்காக ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்த போது கர்த்தர் இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சிந்தையிலே கொண்டு வந்தார். விசுவாச பரீட்சை. ஆமென். பொதுவாகவே பரீட்சைனால யாருக்குமே பிடிக்காது. இந்த எக்ஸாம் வரும்போது ஒரு ஃபீவர் வரும், அதுக்கு எந்த மெடிசின் கொடுத்தாலும் சரியாகாது. அந்த ஃபீவர் மாறணும்னா எக்ஸாம் என்ன செய்யணும்? எக்ஸாம் முடியணும். எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் விசுவாசத்தை துவக்குகிறார். அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் விசுவாசத்தை முடிக்கிறார் என்று. விசுவாசத்தை துவக்குகிறார், விசுவாசத்தை முடிக்கிறார். இது நடுவில் ஒரு ஓட்டத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதை நமக்கு நியமித்த ஓட்டம். அது ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு காலம் என்பது நம்முடைய கையில் இல்லை, அது நியமித்தவருடைய கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இந்த விசுவாச ஓட்டத்தில் பரீட்சையும் உண்டு, பரிசும் உண்டு. ஆமென் சொல்லுங்க. பரீட்சையும் உண்டு, பரிசும் உண்டு. ஆமென். உலகம் வைக்கிற பரீட்சை என்பது அல்லது உலகம் கொடுக்கிற சோதனை என்பது நம்மை அழிப்பதற்கான சோதனை. ஆமென். ஆனால் தேவன் வைக்கிற பரீட்சை, ஆமென், 2 விதமான சோதனை இருக்கிறது. நான் பாவத்தில் சிக்குண்டு அகப்பட்டு அதனால் வருகிற சோதனை, அது எனக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுக்கும். அந்த இளைய குமாரனாகட்டும், சிம்சோன் ஆகட்டும், அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது தேவன் அனுமதித்த சோதனைன்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அது அவர்களா தேடிக்கொண்ட சோதனை. ஆனால் தேவன் அனுமதிக்கிற சோதனை இருக்கிறது, அதுதான் விசுவாச பரீட்சை. கர்த்தர் எல்லாரையும் சோதிப்பாரான்னு கேட்டால் எல்லாரையும் சோதிக்க மாட்டார். ஆனால் யாரை மிகவும் நேசித்து யாரை தேவன் சேர்த்து கொள்ள சித்தமாக இருக்கிறாரோ அவர்களை தேவன் பரீட்சிக்கிறார். நீங்க பைபிள் ஃபுல்லா பார்க்கும்போது தெரியும், நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். மத்தேயு 4:1 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அந்த வசனம் எப்படி தொடங்குது தெரியுமா? அப்பொழுது. அப்பொழுது எப்பொழுது?
எப்பொழுதுன்னு தெரியணும்னா 3 கடைசியும் சேர்த்து வாசிக்கணும். 3 கடைசி சேர்த்து வாசிங்க. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது அப்பொழுது. ஆமென். இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுவதற்கு சற்று முன்பாக வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. என்ன சத்தம்னா, எனக்கு இவரை பிடிக்கல, அதனால நான் இவரை சோதிக்க போறேன். இல்ல, எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆமென். தேவன் ஒரு பரீட்சையை வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அது வருவதற்கு முன்னமே பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்திருக்கிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பரீட்சைக்கு யார் நிற்காதவர்களோ அவர்கள் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். தேவன் அனுமதிக்கிற பரீட்சைக்கு நிற்காதவர்கள் சத்தியத்துக்கு, வேதத்துக்கு, ஆமென், பரலோக திட்டத்திற்கு, தேவ நீதிக்கு அவங்க எல்லாம் எதிர்த்து நிற்கிறாங்க. 9வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. பரீட்சைக்கு நிற்காதவர்கள் அதிகமாய் பலப்பட முடியாது. அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, தேவன் என் வாழ்க்கையில் ஒரு பரீட்சை அனுமதிக்கிறது என்னை பலவீனப்படுத்துவதற்கு அல்ல, என்னை பலப்படுத்துவதற்கு. ஹல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கையிலே சிங்கத்தையும் கரடியையும் கோலியாத்தையும் ஒவ்வொன்றையா ஃபேஸ் பண்ண வைக்கிறார். எடுத்தது மொத்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வைக்கல, ஒவ்வொன்றையா ஃபேஸ் பண்ண வைக்கிறார். பலவீனப்படுத்துவதற்கா? இல்ல, பலப்படுத்துவதற்கு. பின்னாட்களிலே தாவீது பாடுறார், ஆமென், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறாங்க. புலம்பல, பாடுறாரு. ஆமென். பலவீனன் தான் புலம்புவான், பலமுள்ளவன் பாடுவான். ஆமென். எடுத்தது இல்ல, ஆண்டவருக்கு தெரியுங்க என் திராணி என்னவென்று அவருக்கு தெரியும். என்னால 10 கிலோ தான் தூக்க முடியும்னா அதுக்கு கூட 0.1 கிராம் கூட ஆட் பண்ணாத உண்மை உள்ள நல்ல தகப்பனை நான் தெய்வமாய் கொண்டிருக்கிறேன் சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவர். ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம், ஆமென், அது சொல்லி பாடிட்டே இருக்கலாம். அவ்வளவு பெரியவர். ஆமா, இதெல்லாம் ரொம்ப ருசிக்கணும்னா பரீட்சைக்கு நிக்கணும். ஆமென். பரீட்சைக்கு நிக்கணும். சாத்தான் யாரை கண்ணு வச்சான் பாத்தீங்களா? பரீட்சைக்கு நின்றவரை. இவர்கள் உலகம் நம்முடைய தகுதியை அளக்க பரீட்சை வைக்கும். ஆனா தேவன் நம்மை தகுதிப்படுத்த பரீட்சை வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பரீட்சையை வைக்கிறார்னாலே புரிஞ்சுக்கோங்க, அவன் அடுத்து ஒரு ப்ரொமோஷன் ரெடியா இருக்கிறது. ஆமென். தேவன் சோதித்து யாரும் அழியல. ஆமென். தேவன் காரணம் அழிப்பதற்காக சோதிக்கவில்லை. அதுதான் யாக்கோபு 1 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் ஒருவரையும் தீமையினால் சோதிக்க மாட்டார். ஆனால் சோதனை நமக்கு தீமை போல தோன்றும். சோதனையின் பாதை என்பது எல்லாருக்குமே மகிழ்ச்சியா இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது. ஆனா அது போக 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 போகதான் தாவீது சொல்ற, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. ஆமென். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விட்டு என்று பாடிக்கொண்டிருக்கிற அதே தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும். ஆமென். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு சொல்லிவிட்டு, உன்னை புல்லுள்ள இடத்திலே நடத்துறாரு, இங்கேயும் கொண்டு வந்து நடத்துகிறார். தாவீது 2ஐயும் சேர்த்து ஒரே வார்த்தையில முடிக்கிறார், அவர் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். சில நேரத்தில் தேவன் நடத்தும் போது 66வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே எங்க இடுப்புக்கு மேல பாரத்தை ஏற்றுறீங்க, மனுஷர்களை எங்கள் தலையின் மேல ஏறி போக பண்றீங்க. ஆமே. நம்ம கொஞ்சம் முன்னாடி வர்ஷிப்ல கேட்டோமே, சீமை அவனுக்கு எதிராய் நடந்து வந்து கல்லை தூக்கி போட்டு. நான் ஒரு வார்த்தையை, ஒரு காரியத்தை நான் 100% விசுவாசிக்கிறவன் என்னவென்றால், தேவன் அறியாமலும் தேவன் அனுமதிக்காமலும் எதுவும் என் வாழ்க்கையில வராது. தேவனையும் தாண்டி ஒரு விஷயம் வருதுன்னா அப்ப தேவனை விட ஒரு வல்லமை இருக்குன்னு தானே அர்த்தம்? இல்லை இல்லை. பிசாசானவன் போய் தேவ சமூகத்தில் நிற்க காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், ஆண்டவருடைய பெர்மிஷன் இல்லாம யோபு வீட்டில் இருக்கிற ஒரு புல்லை கூட அவனால தொட முடியவில்லை. நீ அவனை சுற்றி, அவன் குடும்பத்தை சுற்றி, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? தேவனுடைய பெர்மிஷன் இல்லாம நம்ம வீட்டில் வளரக்கூடிய ஒரு புல்லை கூட தொடுவதற்கு பிசாசுக்கு அனுமதி இல்லை.
தேவன் ஒன்றை அனுமதித்தார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள். 1வது அதிகாரத்தில் யோபுவுக்கு ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார். யோபு என்ன சொல்லுகிறான் தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் அளித்தார் என்றல்ல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் கொடுத்த போது அது என் கையில் இருந்துச்சு, இப்பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? எடுத்தார். அப்படின்னா இப்ப அது யார் கையில் இருக்கு? கர்த்தர் கையில் இருக்கு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்றார். கர்த்தர் எடுத்ததை 42வது அதிகாரத்தில் 2 மடங்காக்கி அவன் கையிலேயே திரும்ப கொடுத்தார். என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின காரியம், யோபுவுக்கு உண்டான ஒவ்வொன்றையும் அழிக்கிறதற்கு சாத்தான் என்னெல்லாம் செய்தான். கல்தையரை அனுப்புறான், சபையரை அனுப்புறான், அக்கினி வருது, காற்றடிக்குது. சாத்தான் அவனை வாதித்தான். இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு சாத்தான் பெருமூச்சு விட்ட போது பாருங்க, ஒன்றை கட்டுவது ஈஸியா, இடிக்கிறது ஈஸியா? இடிக்கிறது ஈஸி இல்லை, கட்டுறதுங்கிறது எவ்வளோ விஷயம் இருக்கு. அவன் 1 மாசம் கட்டி முடிக்கப்பட்ட காம்பவுண்டை ஒரே நாளில் இடிச்சு முடிக்கலாம். பிசாசானவன் இடிக்க எவ்வளோ நேரம் எடுத்தானோ அதில் 10ல் 1 100ல் 1 கூட ஆண்டவர் எடுக்கல யோபுவை ஆசீர்வதிக்க. கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? வேதம் சொல்லுது, கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். இவ்வளவு கஷ்டப்பட்டு அழிச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் ஒரே ஒரு பார்வை, நம்ம சும்மா பாடலும் அழகான கண்கள் என்னை கண்டதால என்று, அவருடைய ஒரு பார்வை போதும். எனவே தான் சங்கீதம் 4:6 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவரே இவன் எப்படி ஆண்டவரை இதை செய்வான், இவன் எப்படி இதை செய்வான், இவனுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு, இவனுக்கு நன்மையை காண்பிக்கிறவன் யார் என்று. தாவீது ஆண்டவர்கிட்ட வேற ஒண்ணுமே கேட்கல, ஆண்டவரே உம்முடைய முகத்தின் ஒளியை என் மேல பிரகாசிக்க பண்ணும், அதை புரியும்படி சொன்ன. ஒரே ஒரு வாட்டி என்ன பார்த்துட்டீங்கன்னா சுற்றில் இருக்கிறவங்க அறிந்து கொள்வாங்க, இவனுக்கு நன்மையை காண்பிக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில உங்களோடு பேசுகிற வார்த்தை இதுதான். ஏன் கர்த்தர் பரீட்சையை அனுமதிக்கிறார்? விசுவாசத்தை துவக்கும் போது நல்லா இருக்குது, அவரே அதை முடிக்கும் போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. இது நடுவில் ஏன் இந்த பரீட்சையை தேவன் அனுமதிக்கிறார்? வேதத்தில் அநேக காரியங்கள் இருந்தாலும் ஒரு சில காரியங்களை மட்டும் நான் அவங்க மத்தியில் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு பிரசங்கமாய் தயவாக இதை கேட்க வேண்டாம். இந்த கால வேளையிலே கர்த்தர் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தருகிற வார்த்தை. நமக்குள்ளே ஏன் என்ற கேள்வி எழும்பாத யாருமே கிடையாது. விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் வர ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டார், அடியனுக்கு என்ன தருவீர், அடியனுக்கு என்ன தருவீர்? அதுக்கப்புறம் தான் ஆபிரகாம் விசுவாசித்தான்ட்டே பைபிள்ல இருக்குது. சில நேரத்தில் நாம் நிற்கிற நிலைகள், நடக்கிற பாதைகளில் நமக்குள்ளே சில கேள்விகள் எழும்பும். தேவன் அதை குறையாய் பார்க்காமல் அதை நம்முடைய பலவீனமாய் பார்த்து அவருடைய பலத்தை அதில் விளங்க பண்றார். ஆபிரகாம் அடியனுக்கு என்ன தருவீன்னு கேட்டதும் ஒன்ன போய் கூட்டிட்டு வந்தேன் பாரு அப்படி சொல்லலை. ஆபிரகாம் ஒரு கூடாரத்தை போட்டுட்டு உட்கார்ந்திருந்து அடியனுக்கு என்ன தருவீர்? ஆண்டவர் சொன்னார், நீ வெளியே வா, நான் விரித்த வானத்தை பார். நீ விரித்த கூடாரத்தை பார்த்துட்டு இருந்தா உனக்கு விசுவாசம் வளராது. அவர் ஒருவராய் வானங்களை விரித்து, ஆமே, நம்ம பெட்ல ஒரு பெட்ஷீட் போடுறதுக்கு 4 பேர் வேணும். தனியா இந்த பக்கம் இழுத்து அங்கிருந்து அவர் ஒருவராய் வானத்தை விரித்து, தூதர் யாரையுமே ஹெல்ப் கூப்பிடல. பாருங்க, இந்த பூமியில அவருக்கென்று நிற்க ஒருவரும் இல்லை என்று கண்டு அவர் அதிர்ந்தார் என்று சொல்லல, அவர் ஆச்சரியப்பட்டாராம். தம்முடைய தோளிலே அவர் சாய்ந்து கொண்டார். ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி அவர் நம்ம எல்லாம் நமக்கு சப்போர்ட்டா யாரும் இல்லைன்னா அவர் ஆச்சரியப்பட்டார். அவர் ஒருவராய் எல்லா சர்வத்தையும் வசனத்தால தாங்குறார். சர்வத்தையும் என்று சொல்லும் போது இந்த பூமியை மட்டுமல்ல, அண்ட சராசரங்கள், எத்தனை நட்சத்திரங்கள், ட்ரில்லியன் கணக்குல கேலக்சிஸ் இருக்கிறது. ஒவ்வொரு கேலக்சிக்குள்ள எத்தனையோ ட்ரில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் தாங்குவதற்கு ஒரே ஒரு வார்த்தை. நாம் யாரை ஆராதிக்கிறோம், யார் சமூகத்தில் வந்து இருக்கிறோம், எங்க நெருங்கி வர வச்சிருக்கிறார் தெரியுமா? ரோமர் 4 இப்படி ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க, அது அவனுக்காக மட்டுமல்ல நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த வேதம் ஆபிரகாமுக்காக மட்டுமல்ல, ஈசாக்குக்காக மட்டுமல்ல, யாக்கோபுக்காக மட்டுமல்ல, தாவீதுக்காக மட்டுமல்ல. எத்தனை பேர் கையில பைபிளை உயர்த்தி சொல்லுவீங்க, இது எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென்.
ஏன் தேவன் பரீட்சிக்கிறார், ஏன் தேவன் சோதனை அனுமதிக்கிறார்? ஒரு சில காரியங்களை நான் வேகமாய் சொல்லி ஜெபிக்கிற. முதலாவது, ஆதியாகமம் 22வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இந்த ஆபிரகாம் யார் தெரியுமா? தேவனால் அழைக்கப்பட்டவன். இந்த ஆபிரகாம் யார் தெரியுமா? தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன். இந்த ஆபிரகாம் யார் தெரியுமா? தேவனுடைய சிநேகிதன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அந்த அளவுக்கு சோதோம் அழிக்க தான் தேவன் இறங்கினார். ஆனாலும் ஆபிரகாமை விசிட் பண்ணிட்டு போறார். ஏன் ஆபிரகாமை விசிட் பண்ணிட்டு போறார்? ஒரு ரீசன், நான் சோதோமை அழிச்சா நாளைக்கு ஆபிரகாம் வந்து நின்று பார்ப்பான். கர்த்தர் பேசின இடத்திலிருந்து சோதோமை பார்த்தான் என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாளைக்கு பார்க்கும்போது ஆபிரகாம் நிச்சயமா ஃபீல் பண்ணுவார். என்ன ஃபீல் பண்ணுவார்? இவ்வளவு தூரம் வந்துட்டு போயிருக்கிறாரு, ஆனாலும் என்ன பார்க்காம இல்லை. நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, நமக்கு வேண்டப்பட்டவங்க வெளியூர்ல இருந்து அவன் நம்ம தேடி வந்து நம்ம பக்கத்து வீடு வரை வந்துட்டு நம்மளை பார்க்காம போனா ஃபீல் பண்ணுவோமா? ஃபீல் பண்ண மாட்டோமா? அவன் இவ்வளோ தூரம் வந்துட்டு நான் செய்ய போறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனும். அந்த அளவுக்கு தேவனால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். ஆபிரகாமுக்கு ஒரு பரீட்சை. இந்த பரீட்சை நமக்கு நன்றாய் தெரியும். என்ன? ஈசாக்க பலி செலுத்து. இங்கே ஆபிரகாமுக்கான பரீட்சையும் இருக்கிறது, ஈசாக்குக்கான பரீட்சையும் இருக்கிறது. ஏன் கர்த்தர் இங்கே ஆபிரகாமை சோதிக்கிறார்? ஏன் சோதிக்கிறார் என்று அறிய வேண்டுமானால் அதற்கு முந்தின அதிகாரத்தில் உள்ள சம்பவங்களை பார்க்க வேண்டும். முந்தின அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் என்றால், ஆபிரகாம் வீட்டில் ஈசாக்கு மட்டும் கிடையாது, இன்னொருவனும் வளருகிறான். அவன் பேர் என்ன? இஸ்மவேல். இஸ்மவேல் அந்த வீட்டில் தான் ஆபிரகாமுடைய வித்தவன். இஸ்மவேல் வளருகிறான். அதே வீட்டில் இப்பொழுது ஈசாக்கும் பிறந்து வளருகிறான். சாராள் பார்க்குறாங்க, 2 பேருக்கும் செட் ஆகலைன்னு பார்த்ததும் ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இஸ்மவேலை துரத்தி விட்டுருங்க. இஸ்மவேலை நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, என் பையனுக்கு அவனுக்கு செட் ஆகிறது மாதிரி தெரியல, நீங்கள் துரத்தி விட்டுருங்கன்னு சொல்லும்போது சாராள் ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் ஆபிரகாமுக்கு அப்படி துரத்த முடியாது. ஏன்னா ஆபிரகாம் இஸ்மவேலுடைய தகப்பன் யாரு தான்? ஆபிரகாம். அவன் ஆபிரகாமின் வித்து, அவனுடைய ரத்தம் தான் உள்ள ஓடுது. அப்படியெல்லாம் ஈஸியாக துரத்த முடியாது. ஆனால் இப்போ ஆபிரகாமுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி வருகிறது. என்ன கேள்வி என்றால், இஸ்மவேலா ஈசாக்கா? ஆபிரகாம் இஸ்மவேலை வெறுத்து துரத்தவில்லை, இஸ்மவேலை பிடிக்காம துரத்தலை, இஸ்மவேல் வேண்டாம் என்றும் துரத்தவில்லை. ஆனால் இஸ்மவேலா ஈசாக்கா என்ற கேள்வி வரும்போது இஸ்மவேல் மேல் வைத்த பாசத்தை விட அவன் ஈசாக்கின் மேல அதிக பாசம் வைத்ததுனால ஈசாக்குக்காக இஸ்மவேலை துரத்தி விட்டான். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். இப்போ ஆபிரகாமுக்கு சோதனை என்னவென்றால், ஈசாக்கா ஆண்டவரா? உபாகமம் 13:3 பிற்பகுதியில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் கை வச்சுட்டு அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. உபாகமம் 13:3 செகண்ட் ஆஃப் வாசிங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய யாரோ ஒருத்தர் சோதிக்கல, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். மீண்டும் மீண்டும் அதுல ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா? உங்கள் கர்த்தர், உன்னுடைய தேவன், உங்கள் தேவனாகிய கர்த்தர். எதுக்கு சோதிக்கிறார் தெரியுமா? இவன் ரொம்ப சிரிக்கிறான், கொஞ்சம் அலட்டும் அப்படி பாக்குறதுக்கா? இல்ல, அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ம கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் எபேசு சபைக்கு இருந்த குவாலிட்டி இன்னைக்கு இருக்கிற சர்ச்சஸுக்கு இருக்குமானால் துருபதேசம் உள்ளே வராது. காரணம், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லிக் கொண்டா கரெக்டா அடையாளம் பார்க்கிற அந்த கிஃப்ட் அவங்களுக்கு இருந்துச்சு. எல்லாம் எத்தனை பிரயாசம், எத்தனையோ காரியங்களை சகித்த சபை எல்லாம் இருந்து ஆண்டவர் சொன்னார், ஆனாலும் நீ ஆதியில கொண்டிருந்த அன்பு. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் சர்ச்சில் வந்து நிற்கும் போது நம்மளால் அழாம ஆராதிக்கவே முடியாது. நாட்கள் போக 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 நான் எல்லாரும் இல்லை, நம்ம அநேகர் அப்படி போலீஸ் ஆயிரும். போலீஸ் ஆயிரும் யார் ஒழுங்கா ஆராதிக்கிறா? இல்லை, எபேசு சபை அப்படி ஆயிட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள். அப்போ அதனால வந்து இருக்கிறதே சரி, இன்னைக்கு பிரசங்கம் எப்படின்னு பாப்பா. ஆதியில ஆண்டவர் பாருங்க, மனுஷன் வந்து நம்ம 100ல் 99 காரியம் செஞ்சு ஒண்ணு செய்யலைன்னு அதை ஒண்ணு தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, எரேமியாவை கொண்டு ஜனம் அந்த அளவுக்கு தேவனை விட்டு விலகி போறாங்க. அப்படி இருந்த முதல்ல அவர் எதை வெளிப்படுத்துறாருன்னா, உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும், அந்த ஒரு நாள் நான் வச்ச அன்பை
அவர் காலமெல்லாம் நினைவு கூறுகிறார். இந்த அன்பை எப்படி வர்ணிக்க? நீங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய அன்பை நினைக்கணும். அதுதான் எபேசியருக்கு சொல்லும்போது சொல்றார், நீங்க வேற எல்லாத்துலயும் எக்ஸ்பர்ட் ஆகுறீங்களோ இல்லையோ, அந்த அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்வதற்கு அதுல நீ வளரணும், அதுல நீ வல்லவனாகணும். ஆமே. காரணம், அந்த நேசிக்கிற இருதயம் தாவீதை விட எவ்வளவோ பெர்ஃபெக்டா எத்தனையோ பேர் இருந்தாங்க தெரியுமா? ஆனாலும் நம்ம எல்லாம் வீட்டில் ஒரு கீழே கீச்செயின் போடணும்னா யாருக்கு பேரை கீச்செயினா போடுவோம்? ஆமே, ஜீசஸ்னு போடுவோம். ஆனா அவர் கையில இருக்கிற கீழே யாருடைய நேம் வச்சிருக்கிறார் தெரியுமா? தாவீதின். அவர் இந்த பூமியில வந்தபோது ஒரு பிறவி குருடன் உட்கார்ந்து இருக்கிறான். இயேசுவை நிக்க வைக்கிறதுக்கு என்ன வழி? என்ன சொன்னா அவர் நிப்பார்? தாவீதின் குமாரன் நின்றார். எந்த அளவுக்கு இருதயத்துக்கு தாவீது நெருக்கமா இருக்க காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், என் பேரனாகிய கர்த்தாவே உம்மையில் அன்பு கூறுகிறேன். அதனாலதான் 119 ஒரு வார்த்தையை வச்சு கிளைம் பண்ணுவார். அந்த வார்த்தையை வச்சு என்னைக்கு ஆண்டவர் நான் கிளைம் பண்ண போறேன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் அப்படி சொல்றதுக்கான தைரியம் வரவே இல்லை. என்ன தெரியுமா? உங்களுடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படி உமது அடியனை நோக்கி பாருங்க. என்னங்க, உங்களை நேசிக்கிறவங்களுக்கு நீங்க என்ன ஆண்டவர் செய்வீங்க, அதை எனக்கு செய்யுங்கிறார். ஆமே. எந்த அளவுக்கு அந்த நேசத்துல நம்ம எல்லாம் கூட்டி கேட்போம், ஆண்டவரே எங்களுக்கு. ஆண்டவர் ஒரு ஜெபம் பண்ணி சொல்லி கொடுத்தார்ல, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல. நம்ம எல்லாம் எக்ஸ்ட்ரா, ஆண்டவரை நாங்கள் மன்னிக்க மறந்தாலும். தாவீது சொல்ல, உங்களை நாமத்தை நேசிக்கிறவங்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க ஆண்டவரே, அது எனக்கு செஞ்சா போதும், வேற என்ன எக்ஸ்ட்ரா கேட்கலங்கிறார். என்ன நேசங்க! ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. டெய்லி பார்க்கணும், நினைச்சு பார்க்கணும், திரும்பி பார்க்கணும். கடந்து வந்த பாதைகள், தேவன் நடத்தி வந்த பாதைகள், இதெல்லாம் நினைச்சு பார்த்தா நீங்க இத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. நம்ம மட்டும் இல்ல, கூப்பிடும் காக்கை குஞ்சுக்கு கூட அவர் ஆகாரத்தை சவதரித்து கொடுக்கிறாராம், ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கிறாராம். ஒரு காக்கை குஞ்சு கூப்பிட்டால் அதற்கான ஆகாரத்தை அவர் ரெடி பண்ணி கொடுக்கிறாருன்னு பைபிள் சொல்லுது. ஆனா இவ்வளவு இத்தனை ஜீவன்கள், இத்தனை ஜனங்கள் ஆமென் கர்த்தரை நோக்கி பார்த்திருக்கும் போது நீங்க கொஞ்சம் தியானிச்சா தெரியும், நம்மையே அவர் பார்த்துட்டு இருக்கிறது மாதிரி இருக்கும். எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார், என்னையே பார்த்துட்டு இருக்கிறார். தாவீது அதான் சொல்ற, உங்களுடைய ஆவிக்கு மறைவாய் நான். ஆண்டவர் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் அவங்களையும் பாருங்க ஆண்டவர். என்ன, அவர் என்னையே. செம்மையானவனை அவருடைய முகம் எப்படி இருக்குதான்? நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான். நீ இத்தனை கிலோமீட்டர் செருப்பு இல்லாம நடக்கணும், இத்தனை மலைகளை கடக்கணும், இதெல்லாம் கேட்டாரு நம்ம கிட்ட இல்ல. நீ முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறியா இல்லையா என்பதை அறிய சோதிக்கிறார். இங்க ஆபிரகாமுக்கு அப்படி ஒரு சோதனை வந்தது. ஆபிரகாம் என்ன நினைச்சிருப்பா தெரியுமா? என்ன ஆண்டவரே, டவுட் ஆண்டவரே. அவன் சோதம் அழிக்க போறதை கர்த்தர் சொன்னதும் ஆபிரகாம் தன்னை தூசியாக்கினவன், தன்னை சாம்பலாக்கினவன் லோத்துக்காக. ஆனா ஈசாக்க பலி செலுத்துன்னு கேட்கும் போது அதிகாலையில் எழும்பிட்டான். ஏன் ஈசாக்கையும் வெறுத்துட்டாரா? இல்ல, ஈசாக்கு நேசகுமாரன் என்று ஆண்டவரே சொல்றார். ஆபிரகாமை கூப்பிட்டு கேட்கலாமா, என்ன ஆபிரகாமே பிள்ளைய? ஆபிரகாம் சொல்லுவாரு, நான் ஈசாக்குக்காக இஸ்மவேலை இழப்பேன், ஆனா எதுக்காக என்னை அழைத்த ஆண்டவரை நான் விட மாட்டேன். அந்த பரீட்சையில பாஸ் ஆயிட்டார் பாத்தீங்களா? பாஸ் ஆனதுக்கு அப்புறம் ஈசாக்கு மேல ஒரு கீறல் விழ ஆண்டவர் அனுமதித்தாரா? இல்ல. அதுதான் தேவன். தேவன் ஒரு சோதனை அனுமதிக்கிறார் என்றால், ஆமென், பிரமாணங்கள் கொடுக்கும் போது மோசேயை கொண்டு கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன தெரியுமா? ஒருவன் அக்கினி கொளுத்தும் போது அந்த அக்கினியினால யாருக்காவது ஏதாவது சேதம் உண்டானால் அந்த அக்கினியை கொளுத்தினவன் அதற்கு உத்தரவாதி என்று. ஆமென். ஒருவன் தீ வைக்கிறான், வீட்டில் தீ வைக்கும் போது அந்த அவன் வைக்கிற அக்கினி நிமித்தம் பக்கத்து வீட்டில் ஏதாவது சேதம் உண்டாயிட்டுன்னா இந்த அக்கினியை யாரு கொளுத்தினாங்களோ அவங்க தான் அதற்கு உத்தரவாதி. அப்படி என்றால் தேவன் என் வாழ்க்கையில் ஒரு பரீட்சை அனுமதிக்கும் போது அதனால் எனக்கு ஒரு சேதம் உண்டானால், சேதம் உண்டாகாது, அப்படியே சேதம் உண்டானாலும் அதனுடைய உத்தரவாதத்தை, இந்த பிரமாணத்தை தந்தவர் எடுத்துக்கொள்வார். காரணம் அவர்தான் வார்த்தை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கீறல் கூட ஈசாக்கு மேல விழல. ஏன்னா ஆபிரகாம் பரீட்சையில பாஸ் ஆயிட்டார். ஈசாக்குக்கான பரீட்சை என்ன தெரியுமா? 3 நாள் ஜாலியா அப்பா கூட நடந்துட்டு வர்றாரு. ஈசாக்கு எங்க போறோன்னு தெரியாது, ஏன் போறோன்னு தெரியாது. மலையடி வாரத்துல வந்ததும்
தகப்பன் பாரத்தை தூக்கி ஈசாக்கு மேல வச்சிட்டார். ஆமென். அந்த இடத்துல ஈசாக்கு மட்டும் இல்ல, வேற 2 வேலைக்காரர்களும் நிற்கிறாங்க. நாம் பல நேரத்தில் நேசத்தை ஆசீர்வாதத்தை வைத்து கணக்கிடக்கூடாது. நம்ம அப்படி பல நேரத்தில் அப்படி பார்க்கறதுனால நம்ம பல நேரத்தில் என்ன செய்கிறோம்னா சோர்ந்து போகிறோம். 2 வேலைக்காரங்க ஈசாக்கு கூடவே நிற்கிறாங்க. தகப்பன் விறகெல்லாம் எடுத்து யார் தலையில வச்சாரு? ஈசாக்கின் மேல. அப்ப ஈசாக்கு என்ன நினைச்சிருக்கலாம்? சும்மா பிள்ளைய ஆக்கி வச்சிருக்கிறார், அவருக்கு பாசெல்லாம் யார் மேலதான்? இங்க தகப்பன் யார் மேல பாரத்தை வைக்கிறார் தெரியுமா? கூலிக்கு நிக்கிறவங்க மேல இல்ல, இரத்த உறவு மேல. அவங்க எல்லாம் கூலிக்கு நிக்கிறவங்க, வேலை செய்வாங்க, சம்பளம் வாங்குவாங்க, போவாங்க. இது நேசப்பிள்ளை. நேசப்பிள்ளை. ஆண்டவர், என் குடும்பத்தில் நான் மட்டும்தான் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் பேர் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் ஆண்டவர் உங்களை வந்து ஆராதிக்கிறேன். எல்லாரும் நல்லா தானே, எல்லாரும் நைட்டு படுத்து தூங்கும் போது நான் ராத்திரி கதறேன், ஆண்டவரே ஏன் இந்த பாரத்தை என் மேல வச்சிருக்கிறீங்க? சில உள்ளங்களோட கர்த்தர் பேசுகிற வார்த்தை, நீ எனக்கு பிள்ளை இல்லை, நீ எனக்கு நேச பிள்ளை. ஆமென். ஆபிரகாமுக்கான பரீட்சை என்ன? இவன் முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறானா? ஈசாக்குக்கான பரீட்சை என்ன? இவன் யாரை தேடுறான்? விறகு தூக்கி தலையில வச்சாச்சு. இருவரும் கூடி போனார்கள் இருக்கும் அந்த வசனம். 22வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை பாருங்கள். இருவரும் கூடி போனார்கள், கூடி போனார்கள். அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. அவன் மலையாளத்தில் அழகா நாங்கள் ஒரு பாட்டு பாடுவோம். பரீட்சை என்றே தெய்வம் അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്, എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എൻ്റെ നന്മയ്ക്കായി എന്നറിയുന്നു ഞാൻ. 2 பேரும் இதுக்கு முன்னாடி 3 நாட்களும் அப்பா கூட தான் நடந்தான். ஆனா எப்படியெல்லாம் நடந்திருப்பான்? அப்பா ஃப்ரெண்ட்ல நடந்திருப்பார், இவன் பின்னாடி நடந்திருப்பான். கொஞ்ச தூரம் தாண்டி இவன் முன்னாடி நடந்திருப்பான், அப்பா பின்னாடி நடந்திருப்பார். இன்னும் கொஞ்ச தூரத்துல இவனுக்கு அப்பாவுக்கு இடையில அந்த 2 வேலைக்காரங்களும் நடந்திருப்பாங்க. ஆனா எப்பொழுது தகப்பனால் ஒரு பாரம் அவன் மேல் ஏற்றப்பட்டதோ அதன் பிறகு இருவரும் கூடி போனார்கள். வீட்டில இருந்த இந்த விறக அவன் மேல வச்சிருந்தா இந்த 3 நாட்கள் ஈசாக்கால பிரயாணம் பண்ணி வந்திருக்க முடியாது. என் திராணி தெரியும் அவருக்கு. இவ்வளவு தான் என்னால சுமக்க முடியும்னா அவ்வளவு தான் சுமக்க தருவார். இவ்வளவு தூரம் தான் இவனால சுமக்க முடியும்னா அதுக்கு மேல அப்படி அனுமதித்திருந்தா என்னைக்கோ. ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம திராணி நம்மளை விட அவருக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம என்னைக்காவது நம்ம மண்ணு நினைச்சிருக்கிறோமா? இல்ல. ஆனா அவர் நான் மண் என்று நினைவு கூறுகிறார். அவருக்கு தெரியும். ஆமென். இருவரும் கூடி போறாங்க. ஈசாக்குக்கான பரீட்சை என்ன? இவன் யாரை தேடுறான்? ஒருவேளை ஆபிரகாம் நினைச்சிருப்பாரு, இப்போ எனக்கு அம்மா கிட்ட போனோன்னு சொல்லுவான். அம்மா என் அம்மாவை கூட்டிட்டு வரல, அம்மா எங்கன்னு கேட்பான்னு பார்த்தா அப்பாங்கிறான். என்னம்மா சொல்லுமா? ஆட்டுக்குட்டி எங்கப்பா, ஆட்டுக்குட்டி எங்கப்பா. ஏன்னா எனக்கான பரிகாரம், இந்த பாரத்துக்கான பரிகாரம், இந்த வேதனைக்கான பரிகாரம் எங்க அம்மா கிட்ட இல்ல, எங்க அப்பா கிட்ட இல்ல. மாறாக என் வேதனைகளை சுமந்து தீர்த்த என் ஆட்டுக்குட்டியானவரிடத்துல. பரீட்சையில நாம யாரை தேடுகிறோம்? 10 பேருக்கு போன் பண்ணி கிடைக்காததும் 11வது நபரா ஆண்டவர் சமூகத்துல வந்து விழுவதற்கா? இல்ல, அவங்க எல்லாம் ஜெயிக்கிறவங்க. ஆமென். வெரி ஃபர்ஸ்ட் டைமா ஈசாக்கு ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்கிறான். ஆட்டுக்குட்டி எங்கப்பா? இங்கே உண்மையிலே பரீட்சை என்னன்னு கேட்டீங்கன்னா 3 நாட்கள் ஆண்டவர் இவங்க கிட்ட பேசவே இல்லை. சும்மா இருக்கிற நேரத்தில் அவன் கூட்டு பேசுவார். மணலை பாரு, ஆபிரகாம்கிட்ட நட்சத்திரத்தை பாரு. பார்த்துருக்கீங்களா? சும்மா இருக்கிற நேரத்தில் வாக்குத்தத்தம் நம்ம மேல வந்து விழுந்துட்டே இருக்கும். சில நேரத்தில் தேவைக்கு தேடும் போது பைபிளை திறந்தாலே உனக்கு ஐயோ அப்படியே மூடி வச்சுட்டு, என்னாண்டவரே சும்மா இருக்க தூங்கிட்டு இருக்கும் போதெல்லாம் தட்டி எழுப்பி பேசுறீங்க. ஆமென். இங்கே தேவன் பேசாம இருந்தது பனிஷ் பண்றதுக்கு இல்ல. ஏன்னா இந்த பரீட்சை அனுமதித்தது கர்த்தர். செப்பனியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார்.
அன்பின் நிமித்தம். சில நேரத்தில் அவருடைய அமைதி கூட நம்மை பழக்குவிப்பதற்கு, நம்மை வளர பண்ணுவதற்கு. 3 நாட்கள் ஆண்டவர் எதுவுமே பேசல. ஒருவன் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான், இன்னொருவன் கர்த்தரை தேடுகிறான். நம்மில் வெளிப்படுகிற கிரியை அது தேவனுக்கு உகந்ததா இருக்குமானால் ஆண்டவரால் அடக்கிக் கொள்ள முடியாது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட பரீட்சை என்பது ஈசாக்கை பலி செலுத்த வேண்டும். ஆனால் கர்த்தர் அங்க ஸ்டாப் பண்ணிட்டார். ஆபிரகாமே பிள்ளையாண்டா மேல கையை வச்சிடாதுன்றார். ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான் என்று 13 சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் தெரிந்த வசனங்கள்னால நான் வாசிக்கல, நேரம் போகிறபடினால. நல்ல கவனிங்க, இந்த ஆட்டுக்கடா எப்போ வந்துச்சுங்க? எங்கிருந்து வந்துச்சு? இவங்க கொண்டு போகல. இவங்க போற வழியில இருந்திருந்தா ஈசாக்கு அந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டான். இயேசுவின் நாமத்தில் நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். மோரியா மலையில ஒரு பக்கத்தில் இருந்து ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்களுக்கான விசுவாச பரீட்சை, தங்களுக்கு நியமித்த பாதையில் ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்க இந்த மோரியா மலையின் மறுபக்கத்திலே அவர் தாமே சோதிக்கப்பட்டபடியால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் ஒவ்வொரு ஸ்டெப் இவங்க எடுத்து வைக்க இதன் மறுபக்கத்திலே இவர்களுக்கு உதவும்படியா. ஆமே, நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த விசுவாச பரீட்சைக்கு ஒரு கிளைமாக்ஸ் இருக்கிறது. அந்த கிளைமாக்ஸ்ல உங்களுக்கு உதவி செய்கிறவரை உங்கள் கண்கள் காணும். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கைகளை தட்டி glory. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. பல நேரத்தில் தோணும், ஆண்டவர் எனக்கு அதிர வச்சிட்டீங்களே, ஆண்டவர் என்னை தேட வைக்கிறீங்களே ஆண்டவர். ஆமென். ஈசாக்கு கீழே நிற்க கூடாது, ஆண்டவர் மேல போக போக வலிக்குது ஆண்டவர். ஆமென். மலை ஏறுவது அதுவும் சும்மா ஏறல, ஒரு பாரத்தை தலையில வச்சுட்டு என்ன திரும்ப 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 திரும்ப. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் மீண்டும் என்னை ஜெபிக்க வைக்கிறீங்களே ஆண்டவரே, திரும்ப என்னை உபவாசிக்க வைக்கிறீங்களே ஆண்டவரே, இதோட முடிச்சிடலான்னு பார்க்கும்போது திரும்பவும் ஸ்டார்ட் பண்றீங்களே ஆண்டவரே. இதனால் சபைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான், இதன் மறுபக்கம் இருக்கிறது உனக்கு உதவும்படி. ஆமே, நீ யாரை தேடினாயோ, யாரை நோக்கி கூப்பிட்டாயோ அவர் அங்கே வருவார். சங்கீதம் 91 ஒரு வசனம் இருக்கு, பார்த்திருக்கீங்களா? உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவங்க என்ன செய்வாங்க? பாதம் கல்லில் இடராதபடிக்கு. அப்படியே கீழே நீங்க படிச்சீங்கன்னா இன்னொரு வார்த்தை இருக்கும், ஆபத்தில் நானே அவனோட இருந்து. என் பிள்ளை காக்கிறதுக்கு, பணிவிட செய்யறதுக்கு நான் தூதர்கள் எல்லாம் கட்டளையிடுவேன். ஆனா என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா, அப்ப கேப்ரியலை போய் என்னன்னு பாரு சொல்ல மாட்டேன், மேகாவலை போய் என்னன்னு பாரு சொல்ல மாட்டேன், நானே அவனோட இருந்து. இப்போ என்னுடைய கேள்வி, தூதன் வரணுமா இயேசு வரணுமா? பரீட்சைக்கு நில்லுங்க. அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் கண்டிக்கும் போது கூட பேதுரு கையை பிடிச்சிட்டு தான் கண்டிச்சார். அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டார் சொல்லிட்டு அவர் உடனே கையை பிடிக்கிறார். அதுக்கப்புறம் தான் திட்டுறது அடிக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான். நாம ஆழத்துல பல முறை மூழ்கிட்டோன்னே நினைச்சோம். எசேக்கியா சொல்றார், ஆண்டவரே இன்னைக்கு நைட்டோட என் கதை முடிஞ்சு காலையில தேடி பார்த்தீங்கன்னா நான் இல்லைங்கிறார். இப்படி எத்தனை நாட்கள் தேவன் பரீட்சை அனுமதிக்கிறது நம்மை அழிப்பதற்கல்ல, அழிப்பதற்கா இருக்குமானா இது தீபம். இவ்வளவுதான் முடிஞ்சு, நம்ம கதை முடிஞ்சு விடல. மங்கினது உண்மை அணைய விடல, நெறிந்தது உண்மை முறிய விடல. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். ஆமே. நேரம் போகிறதுனால அடுத்த 2 காரியத்தை கூட நான் சொல்லி ஜெபிக்கிறேன். அவன் ஏன் தேவன் பரீட்சிக்கிறார்? ஆமே. மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 35, 36 வசனங்களை வாசியுங்கள். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 35, 36. பேசிக் கொண்டிருக்கையில்
உம்முடைய மகள் மரித்து குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். நல்ல கவனிங்க. எவீரு இயேசுவினிடத்துல போய் காலில் விழுந்த, ஆண்டவரே என் மகள் மரித்தாள் என்று கூப்பிடவில்லை. என்ன சொல்லி கூப்பிடுறாரு? அதனுடைய 23 மரண அவஸ்தைப்படுகிறாள். மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறாள். அவ சாகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து அவளை கை வச்சிட்டீங்கன்னா அவ பிழைச்சிருவா. இது அவனுடைய விசுவாசம். நம்முடைய விசுவாசம் எதுவோ அதை வெளிப்படுத்தும். 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம் என்ன? நீங்க வர வேண்டாம் ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். எவீருவனுடைய விசுவாசம் என்ன? நீங்க வந்து தொட்டா போதும். 2 விசுவாசத்தையும் தேவன் கனப்படுத்தினார். இப்ப நல்ல கவனிங்க. இயேசு போயிட்டே இருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது 24வது வசனம், அவர் அவனோட கூட போனார். அப்ப இப்பொழுது அவருடைய ஃபோக்கஸ் எல்லாம் எது மேலதான் இருக்குன்னா எவீரு வீட்டுக்கு போகணும். போற வழியில எவீரு வீடு அப்படி போகல, அவர் அவனோட கூட போனார். இப்போ அவர் வேற எல்லா ப்ரோக்ராமையும் மாத்தி வச்சுட்டார். எவீரு வீட்டுக்கு தான் போகணும். அவர் அப்படியே புறப்பட்டு வந்திருந்தால் அவள் மரிப்பதற்கு முன்னே வந்திருக்கலாம். ஆனா ஆன் த வேல இன்னொரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்? ஒரு 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்றா? வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு அவளுக்கு என்ன கிடைக்குது? சுகம் கிடைக்குது. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. சரி, வந்தா சுகம் வாங்கினா போனா. ஆனா இயேசு திரும்பி நின்று கேட்கிறாரு, ஆமா என்ன தொட்டது யாரு? எல்லாரும் தேடிட்டு இருக்கும் போது எவீரு மட்டும் வாட்சை பார்த்துட்டு இருப்பாரு. ஆண்டவரே டிலே ஆயிட்டு இருக்கு, ஆண்டவரே டிலே ஆயிட்டு இருக்கு, ஆண்டவரே. அவ வாரா, வந்து அவளுடைய 12 வருட சாட்சிய சொல்லுறா. இல்லைன்னா நமக்கு எப்படி பைபிள்ல தெரிஞ்சிருக்கோம்ல, நானே 12 வருஷமா பெரும்பாடு உள்ளவளா இருந்தேன். நான் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத டாக்டர்ஸ் இல்லை, எல்லாரும் சாட்சி ஆன்னு கேட்டுட்டு இருக்கும்போது எவீரு மட்டும், ஆண்டவரே. இங்க பரீட்சை என்பது எது தெரியுமா? டிலே, கொஞ்சம் தாமதம். வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் வந்து கொண்டிருக்கும் போது என்றல்ல. 35வது வசனம், அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்க, அங்க பேசிட்டு இருக்கிறார். அந்தந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்தந்த வலி தெரியும். எவீரின் உள்ளம் எப்படி, ஆண்டவரே அவள் மரண அவஸ்தையா இருக்கிறா. அவர் கூட புறப்படும் போது எவீருக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துடும். அவ சாகிறதுக்குள்ள இவர் வந்துட்டார்னா. ஆனா இப்பொழுது டிலே ஆயிட்டு இருக்கு. ஆண்டவரே 2021 முடிஞ்சிரும் நினைச்சேன், டிலே ஆகுது. ஆகஸ்டோட முடிஞ்சிரும் நினைக்கிறேன், டிலே ஆகுது. செப்டம்பர்லயாவது முடிஞ்சிரும் நினைக்கிறேன், டிலே ஆகுது. அப்பொழுது எவீருவின் காதுகளில் சத்தம் வருகிறது, இனி அவரை தொந்தரவு பண்ணாதீங்க. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இனி அவரை அழைத்தும் பிரயோஜனம் இல்லை, இனி அவரை கூப்பிட்டும் பிரயோஜனம் இல்லை, இனி அவருக்கு முன்பாய் தாழ்த்தியும் பிரயோஜனம் இல்லை, இனி நீ உபவாசம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. விசுவாச பரீட்சையில் நம் காதுகளில் வருகிற வார்த்தைகளில் ஒன்று வேதம் சொல்லுகிறது. 36வது வசனம், அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த டிலே, இந்த தாமதம் அவனால் உண்டானது அல்ல, அவரால் உண்டானது. நம்முடைய வாழ்க்கையில சில தாமதங்கள் வரும்னா கேட்டோம், ஆண்டவர் செய்யலையே. குறித்த வேளை என்பது நாம் குறித்த வேளை அல்ல, கர்த்தர் குறித்த வேளை. நீ பயப்படாத. சாராளின் கற்பம் செத்தது உண்மைதான், ஆனால் வாக்குத்தத்தம் சாகல. எந்த கற்பம் செத்துச்சோ அதுக்குள்ள வாக்குத்தத்தத்தை வச்சார். எங்கே எலும்புகள் உலர்ந்து கிடந்ததோ அதுக்குள்ளே வார்த்தையை வைத்தார். இந்த வார்த்தை முட்களுக்குள்ளே போனால் வார்த்தை முள்ளாகாது, மாறாக முச்செடி தேவதாரு விருட்சமாய் மாறும். இந்த வார்த்தை உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே போனால் வார்த்தை உலர்ந்து போகாது, மாறாக உலர்ந்த எலும்புகள் சேனையாய் எழும்பும். இந்த வார்த்தை வனாந்திரத்துக்குள்ளே போனால் வார்த்தை வெறுமையாகாது, மாறாக வனாந்திரம் ஏதனை போல மாறும். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தையை தான் சபைக்கு அனுப்பி இருக்கிறார், ஒவ்வொருவருக்குள்ள வைத்திருக்கிறார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமென். விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே. ஆங்கிலத்தில் இருக்கும், he ignored what they said. அவங்க என்ன சொன்னாங்களோ இயேசு அதை மைண்ட் பண்ணலன்னு இருக்கும். மலையாளத்தில் இருக்கும், இயேசு அதை காரியமாக்கி இல்ல, அதை அவர் மைண்ட் பண்ணவே இல்லை. அவர் ஒரு காரியத்தை நாம் நினைத்த நேரத்தில் செய்யாமல்,
அதாவது குறித்த காலத்துக்கு தரிசனம் வைத்திருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் நீ அதை தாமதம் நாம நினைக்கிறது கர்த்தர் இன்னைக்கு செய்ய வேண்டியது நாளைக்கு செய்யறது இல்லை, நாம நினைச்சிருப்போம். தெரியுமா, ஆபிரகாமுக்கு 86 வயசு வரை தான் காத்திருக்க முடிந்தது. அதுக்கு மேல ஆபிரகாமால முடியாததுனால தான் கேட்டார், என்ன தருவீர் என்று. கேட்ட உடனே 87 வயசுல கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கல. மரியாளானாலும் இயேசுவை அவசரப்படுத்த முடியாது. காரணம், அவருடைய நீதியை விட்டு அவர் எதுவும் செய்ய மாட்டார். அவர் சகலவற்றையும் அதின் காலத்திலே. ஆனா ஒரு நிச்சயம் இருக்கிறது. என்ன நிச்சயம் இருக்கிறது? இதற்குள்ள இந்த பொக்கிஷம் இருக்கும் வரைக்கும் நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை, தள்ளப்பட்டால் நான் முறிவடைவதில்லை. ஆமா, இன்னைக்கு வரை நான் வாழ்றது இந்த பாண்டத்தின் விசேஷம் இல்ல, இதுக்குள்ள அப்ப வச்சிருக்கிற பொக்கிஷம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வார்த்தை என்னும் வித்து எனக்குள்ள இருக்கிறது என்று நம்புகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி க்ளோரியாலபா ஷேகபரபா ஹந்தரபலரா. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத. இந்த பரீட்சை என்ன தெரியுமா? தாமதம். தாமதம். உன் வாழ்க்கையில் நீங்க நினைச்ச நேரத்தில் நடக்காததும் தாமதம் ஆகுதே தவிர தடைபடல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தாமதம் ஆகுது, தடைபடல. தாமதம் ஆகுது, தடைபடல, தடைபடாது. தேவரின் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். 14வது அதிகாரத்துல அவன் எடுக்க வேண்டாம். யோபு சொல்றார், எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமா இருக்கும். உடனே 15வது அதிகாரத்துல கர்த்தர் எல்லாத்தையும் செட்டில் பண்ணல. 42வது அதிகாரம் யோபு நீ நினைச்சதை குறிச்சிருக்கிறார். யோபு நீ விரும்புறதுக்கு மேல வச்சிருக்கிறார். யோபு என்ன விரும்புறான்? எனக்கு முந்தின சீர் பொழுது இருந்திருந்தா. ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டுறத நான் ஏன் செய்யணும், நீயே செய்யலாமே. அதனாலதான் ஆபிரகாம் தனக்கு எட்டின கூடாரத்துக்குள்ள இருந்து ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கும் போது அவனை வெளியே கொண்டு வந்து தனக்கு எட்டாத வானத்தை பார்க்க வச்சார். இந்த நட்சத்திரத்தை உனக்கு எண்ண கூடுமானால் எண்ணு என்று சொல்லி ஆபிரகாம். நட்சத்திரங்களை எண்ணி இருக்கீங்களா? நான் நிறைய எண்ணி இருக்கிறேன். ஏன்னா அந்த காத்திருக்கும் காலம் எனக்கு வேற என்ன வேலை? ஜோம் பண்றது, வயல் பிடிக்கிறது, பாட்டு பாடுறது, மொட்டை மாட்டில் உட்காந்துரு நட்சத்திரத்தை. ஒரு 6 மணி 6:30 ஈவினிங் அப்படி ஆகும்போது ஒவ்வொரு நட்சத்திரமா வரும். ஈஸி, கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எண்ணி பாருங்க. அது பக்கத்துல இன்னொன்று இருக்கும். அடுத்து எண்ணி பாருங்க, இன்னொன்று இருக்கும். திருப்பி நம்ம எங்க இருந்து வருவோம்? ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். கடைசி வரை எண்ண முடியாது. ஆண்டவர் சொல்றார், இவ்வண்ணமாய். புரியும்படி சொல்லணும்னா, என்னுடைய வாக்குத்தத்தம் என்பது உன்னுடைய எண்ணிக்கைக்குட்பட்டது கிடையாது, உன்னுடைய நினைவுக்குட்பட்டது கிடையாது. அதனாலதான் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல சொல்லிவிட்டு தான் அடுத்து சொல்லுகிறார், என் வார்த்தை வெறுமையா திரும்பாது. என் விருப்பத்தை நிறைவேற்ற கர்த்தர் வார்த்தை அனுப்ப மாட்டார், அவர் விருப்பத்தை நிறைவேற்ற தான் வார்த்தை அனுப்புவார். இங்கே தாமதம். உடனே கர்த்தர் கோச்சிட்டு போயிட்டாரா? இல்ல, பாதி வழியில் விட்டு செல்ல மனிதர் அல்ல. இப்போ 2 காரியம். ஒன்று, ஆண்டவர் சொல்ற பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. இது ஒரு சத்தம். பல சத்தங்கள் சொல்லுது, அவரை விட்டுரு, அவரை விட்டுரு. இந்த பரீட்சையில நம்ம எந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம்? சிக்லாகில் இருக்கிற தாவீதின் குடும்பத்தை எல்லாரும் பிடிச்சிட்டு போனதும் 600 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் இவன் தான் அப்படின்னா. தாவீது அந்த சத்தத்தை கேட்டிருந்தா உண்மையிலே செத்திருப்பார். ஏன்னா அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதாங்க. அந்த பைபிள் சொல்லுது, தாவீது கர்த்தருக்குள் திடப்பட்டான். எப்படி திடப்பட்டான்? ஏபோத்தை கொண்டு வர வைத்து, நீங்க ஏதாவது பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லி, இப்போ தாவீது நீ பிடித்துக் கொள்வாய், அவ்வளவுதான். இந்த விசுவாச ஓட்டத்தில் நான் முன்னாடி போகணுமா பின்னாடி போகணுமா என்பதை தீர்மானிக்கிறது நாம கேட்கிற சத்தம். நம்ம கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? இருக்கிறதை எடுத்து தருவார், இல்லாதவைகளை உருவாக்கி தருவார். ஆமே. வாழ்க்கையில தாமதம் ஆகும்போது தடைப்பட்டுட்டுன்னு மட்டும் நினைக்காதீங்க. அதான் தாவீது, யோபு சொல்றார், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இன்னைக்கு டிலே ஆகுது, இன்னைக்கு நடக்கும் நினைச்சேன், இன்னைக்கு நடக்கல, ஓகே நாளைக்கு நடக்கும். இதுதான் நம்பிக்கை உள்ளவனுடைய பார்வை. ஆபிரகாம் தன் கூடாரத்திலிருந்து கண்களை ஏறெடுத்து பார்த்தானா. இப்படிதான் நம்முடைய பார்வை, அப்படிதான் இருக்கணும், முன்னோக்கி தான் இருக்கணும். முடியாது என்று சொல்லி இருந்துடக்கூடாது, முன்னோக்கி தான் இருக்கணும். இன்னைக்கு நடக்கல, நாளைக்கு நடக்கும். எதை வச்சு சொல்றீங்க? இந்த தீபத்தை நானே விடல.
ஆமே. தாமதத்தை தடையென்று எண்ணாதே. தடையென்று எண்ணினால் அதன் பிறகு நாம் அதை எதிர்பார்க்க மாட்டோம், அதற்காக ஜெபிக்க மாட்டோம். ஒரு காரியத்துக்காக நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவருடைய கிருபை இல்லாம நம்மளால 2 நிமிஷத்துக்கு மேல 1 நிமிஷத்துக்கு மேல ஜெபம் ஓடாது. பார்த்துருக்கீங்களா? சில காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க உட்காந்துருந்தா நமக்கு டைமே போகாது இல்லை. ஆனால் இன்னும் சில காரியங்களுக்காக உட்காந்துருந்தா மணிக்கூர் கணக்கில் நாள் கணக்கில் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, அவர் ஜெபிக்க வைக்காம நம்மளால ஜெபம் பண்ண முடியாது. சில காரியத்துக்கு ஒரே ஜெபத்தில் பதில் வந்திருக்கும், சில காரியத்துக்கு ஜெபிக்க துவங்குவதற்கு முன்னமே பதில் வந்திருக்கும். இந்த எல்லா அனுபவத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ண வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஆமென். தானியேலுக்கு மட்டும் நமக்கு டேஸ்ட் பண்ண வச்சிருக்கிறார். ஆனா சில காரியங்களுக்கு பல நாட்கள் தேவன் ஜெபிக்க வைக்கிறார். ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க வைக்கிறார்னாலே நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை. யோவான் ஸ்நானன் இயேசுவை குறித்து என்ன சொல்றார் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், இவரோ உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் கொடுப்பார்னா. இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுறது வரைக்கும் கொடுத்தாரா, கொடுக்கலையா? யோவான் சொன்னது கரெக்ட் தான். இயேசு கிறிஸ்து எதனால ஞானஸ்நானம் கொடுப்பார்? பரிசுத்த ஆவியினால். அப்ப எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுறது வரைக்கும் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் கொடுத்தாரா, கொடுக்கலையா? கொடுக்கல. மாறாக என்ன சொன்னார்? நீ எருசலேம்ல காத்திரு, கொடுப்பார், நிச்சயமா கொடுப்பார். நீ பெற்றுக்கொள்றதுக்கு தேவன் ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறார். அவர்கள் ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். ஏன்னா இது இந்த ஈவு என்பது தி பெஸ்ட். பொல்லாதவர்களாகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவு. ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு நம்முடைய நினைவுல தாமதமாய் தோன்றுகிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்ய தீர்மானித்து விட்டார். அபிமெலேக்கு வீட்லயும் குழந்தை கிடையாது, ஆபிரகாம் வீட்லயும் குழந்தை கிடையாது. அபிமெலேக்கு வீட்டுல புத்திர பாக்கியத்துக்காக யார் ஜெபம் பண்றா? ஆபிரகாம். ஆபிரகாம் ஜெபம் பண்ணது அபிமெலேக்கு வீட்டுல குழந்தை சத்தம் கேட்குது. ஒரு புறம் சந்தோஷமா இருந்தாலும் கொஞ்சம் ஆபிரகாமுக்கு என்ன இருக்கும்? வருத்தம். நான் 25 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு செய்வீங்கன்னு பார்த்தா அவனுக்காக ஒரே ஒரு நாள் ஜெபம் பண்ண செய்றீங்களே. ஆனா 21 கடைசி 1 சொல்லப்பட்டிருக்கிறது, தகுந்த காலத்தில், குறித்த காலத்தில். ஏண்டவர் அபிமெலேக்கு கேட்டதும் கொடுத்துட்டீங்க, ஆபிரகாமுக்கு நீங்க கேட்டதும் கொடுக்கல. ரீசன் ஒண்ணுதான், அபிமெலேக்கு மேல வாக்குத்தத்தம் இல்லை, ஆபிரகாம் மேல வாக்குத்தத்தம் இருக்கிறது. உன் மேல வாக்குத்தத்தம் இருக்குமானால் நீ கேட்டதும் கிடைக்காது, அவர் குறித்த நாளிலே கிடைக்காமல் இருக்காது. ஒரு காரியத்தை ஆண்டவர் கேட்க வச்சுட்டே இருக்கிறார். 25 வருஷமா வார்த்தை வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆபிரகாமை ஜெபம் பண்ண வைக்கிறார். வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆபிரகாமை ஜெபம் பண்ண வைக்கிறார். 86 வயசுல டவுட் வந்துச்சு, அப்பொழுது ஒரு வார்த்தையை கொடுத்தார். அடுத்து 14 வருஷம் காத்திருக்க வைக்கிறார். 75 வயசுல ஒரு வார்த்தையை கொடுத்து 11 வருஷம் காத்திருக்க வைத்தார். 86 வயசுல வார்த்தையை கொடுத்து அடுத்த 14 வருஷம் காத்திருக்க வைக்கிறார். நான் காத்திருக்கிறேன்னா நான் காத்திருக்கவில்லை, கர்த்தருடைய வார்த்தை என்னை காத்திருக்க வைக்கிறது, என்னை ஜெபிக்க வைக்கிறது, என்னை கேட்க வைக்கிறது, என்னை எதிர்நோக்கி பார்த்திருக்க வைக்கிறது. வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. அவர் தான் காத்திருக்க வைக்கிறார். ஆமென். ஆண்டவர் தாமதத்தை தடை என்று எண்ணாதீங்க. தடை நினைச்சிட்டு நாளைக்கு ஒரு ஜெபத்தை முடிச்சிருவீங்க இல்ல, வரும். ஆமென். அது நிச்சயமாய் வரும். உன் நம்பிக்கை வீண் போகாது. பைபிள் சொல்லுது, உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாது இருந்தார்கள். ஆண்டவரை நம்பிட்டீங்கல்ல, அவர் நடத்துவார், அவர் பார்த்துக் கொள்வார். இன்னொரு வார்த்தையை நான் சொல்லி வேகமாய் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிங்கள். 27, 24. 27வது அதிகாரம் 20வது வசனம். 20வது வசனம். அநேக நாளையாவது சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை. இங்க பரீட்சை என்ன தெரியுமா? காற்று அடிக்கிறது மட்டும் இல்ல, ஒரு அடையாளம், ஒரு சைன் இல்லை, அடையாளமே இல்லை. அநேக நாளாய். இது சொல்றது யார் தெரியுமா? பவுல். கூட இருந்த மற்ற 275 பேருக்கும் ஆரம்பத்திலே நம்பிக்கை போயிட்டு, காற்று அடித்து அன்றே நம்பிக்கை போயிட்டு, பவுல் கொஞ்சம் பிடிச்சு நின்றுட்டு இருக்கிறார். ஆனா கொஞ்சம் பார்த்தா ஒரு அடையாளத்தை கூட பார்க்கல. இந்த விசுவம்
அடையாளம் காண்பித்து நடத்துறது விசுவாசத்தின் ஆரம்ப நிலை. 75வது வயசுல ஆபிரகாம அழைக்கிறார், மணலை காட்டி கொடுக்கிறார், நட்சத்திரத்தை காட்டி அடையாளத்தை காட்டி கொடுக்கிறார். ஆனால் 99வது வயதுல ஆபிரகாம்கிட்ட எந்த அடையாளத்தையும் காட்டி கொடுக்கல. மாறாக ஒன்னே ஒண்ணுதான் சொன்னார், என்ன? நான் சர்வ வல்லவர். அவ்வளவுதான். அந்த அனுபவத்துல கொண்டு வந்தது எதற்கு தெரியுமா? இருக்கிற விசுவாசத்தை விடுவதற்கல்ல. வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்தில் வல்லவனான. சின்ன வயசுல படம் ஆப்பிள்னா என்ன அப்படின்னா APPLன்னு எழுதி கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஆப்பிளை காட்டி சொல்லுவாங்க. விசுவாச ஆரம்பத்தில் நமக்கு சொப்பனங்கள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய், அடையாளங்கள் மூலமாய். ஆனா நம்ம விசுவாசத்தில் தேவன் வளர பண்ண ஒரு சைனும் இருக்காது. அநேக நாளாயாவது சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாம, காற்று நிக்கல, மழையும் அடிச்சுட்டு தான் இருக்குது. அப்பொழுது இனி தப்பி பிழைப்போம் என்று. அப்பொழுதுதான் கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து பவுலை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால் 24வது வசனம், பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக. ஏற்கனவே அவனுக்கு சொன்ன வார்த்தை இது ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தை. ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பது ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தை. நீ என்னை குறித்து ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். ஆமென். அப்போ அடையாளம் எல்லாம் இல்லாமல் போகும்போது ஒருவனுடைய நம்பிக்கை அற்று போகிறது என்றால் அவன் அங்கே என்ன மறக்கிறான் தெரியுமா? கர்த்தர் கொடுத்த வார்த்தை மறக்கிறான். இப்பொழுது பவுல் எழும்பி நின்று சொல்றான், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் 25வது வசனம் நம்பிக்கையா இருக்கிறேன். 24 கடைசி பாத்தீங்களா? தேவன் உனக்கு விசுவாச பரீட்சையில தேவ தயவு உண்டு, விசுவாச பரீட்சையில தேவனுடைய ஒத்தாசை உண்டு, விசுவாச பரீட்சையில தேவனுடைய வார்த்தை உண்டு. நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா கப்பர் சேதம் உண்டாகும். கப்பர் சேதம் உண்டாகி ஒரு தீவுல விழுவாங்க. அந்த தீவுல விறக தூக்கி போடும்போது பவுல் கையில ஒரு பாம்பு கடித்து தொங்கும். உடனே பவுல் திருப்பியும் சொல்லல, நம்பிக்கை அற்று போயிட்டு, மாறாக அவன் அதை உதறினான். பதறல, ஏன்னா வார்த்தை உள்ள இருக்கு. உள்ளே இருக்கிற வல்லமையை விட வெளியே இருந்து வருகிற விஷத்துக்கு வல்லமை கிடையாது. பாம்பு அவனை கடிப்பதற்கு முன்னதாகவே அவனுக்கான வார்த்தை உள்ளே இருக்கு. வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற விசுவாச பரீட்சை சில நேரத்தில் பேசாம சைலண்ட் ஆயிடுவாரு. சில நேரத்தில் ஒரு பாரத்தை நம்ம தலையில தூக்கி வச்சது மாதிரி இருக்கும். சில நேரத்தில் தாமதமாக இருக்கும். சில நேரத்தில் ஒரு அடையாளமும் தெரியாது இல்லை. ஆமாம். ஆனால் எலியாவை பார்த்தீங்களா? அவன் உச்சியில ஏறி தன் தலை தன் முழங்காலில் படு மட்டும். அப்போ எந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பாய் வளைகிறான் பார்த்தீங்களா? தேவனுக்கு முன்பாய் எவன் வளைந்து கொடுக்கிறானோ அவனுக்கு தான் சொல்ல முடியும், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். கர்த்தருக்கு முன்பாக எலியா நிற்பார்னா ஆண்டவருக்கு முன்னாடி போய் இப்படி நிற்க மாட்டார். ஆக முன்னாடி போய் இப்படி நிற்பார். ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி வளைந்து பெண்ட் ஆயிட்டார். அப்படி ஜெபம் பண்ணி முதல் விசை பார்க்கிறார். ஏதாவது சைன் தெரியுதான்? இல்லை. ஜெபத்தை விடல. 6 விசை ஒரு அடையாளமும் தெரியல. ஜெபத்தை விடல. ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் அவருக்கு முன்னாடி நிற்கிறவன், நான் வெட்கப்பட்டு போக அவர் விட மாட்டா. 7வது விசை பார்க்கும்போது பெருசா ஒன்றும் தெரியல. ஆனால் ஒரு உள்ளங்கை அளவு மேகம் தெரிந்ததும் அவன் எழுந்து அறையை கட்டி கொண்ட. அவனுக்கு தெரிஞ்சிட்டு அடையாளம் சின்ன அடையாளம் தான், ஆனா அவர் செய்ய போகிறது பெருசா இருக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அளவுக்கு எலியா ஒரு அடையாளமும் தெரியாத போதும் அவன் ஜெபிக்க காரணம் என்ன? அவன் ஜெபிப்பதற்கு முன்னமே பெருமழை நிறைச்சல் கேட்கிறது, வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் கேட்க பண்ணி கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? அடையாளம் உனக்கு தெரியவில்லை என்றாலும் கர்த்தர் செய்ய போகிற காரியம் பெரிதா இருக்க போகிறது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிற பரீட்சை எல்லாம் என்னுடைய நன்மைக்காக என்று சொல்லுகிறவர்கள் கைகளை தட்டி ஹல்லேலூயா! ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். உபாகமம் 8வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். உபாகமம் 8:15. ஹல்லேலூயா! உன்னுடைய பின்னாட்களில், எல்லாம் எடுத்துட்டீங்களா? இந்த வசனத்தை எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் கேட்கணும். உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி. அவன் அவன்
அப்ப இன்னைக்கு தேவன் எனக்கு ஒரு பரீட்சை வைக்கிறார்னா எனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கிறது, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நம்பிக்கையோடு கரங்களை தட்டி ஹalleluya. உன் பின்னாட்களில் கர்த்தர் நல்லவர். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாமா? ஹalleluya ஹalleluya. ஆண்டவர்ட்ட பேசுங்க. இவ்வளவு நேரம் பேசி இருக்கிறார். உங்ககிட்ட எப்படி பேசி இருப்பாருன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஒரு 2 நிமிஷம் யாரையும் பார்க்க வேண்டாம், பேசுங்க. ஒருவேளை நினைச்சிருப்போம்ல, ஆண்டவரே மற்ற நேரத்துல எல்லாம் கூட்டு பேசுவீங்க, என்னை தனியா நடக்க விட்டுட்டீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய சுமையை என் மேல தூக்கி வச்சுட்டீங்களே ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, டிலே ஆயிட்டே இருக்கு ஆண்டவரே. நீங்க செய்வீங்கன்னு பார்த்தா பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். பேசிக்கொண்டிருக்கிறார்ல, செய்வார். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்காவது செய்வீங்கன்னு பார்த்தா இன்னைக்கும் வார்த்தை தான். பேசிட்டு இருக்கிறார்ல, அவர் பேசிட்டு இருக்கிறார்னாலே செய்வார்னு அர்த்தம். ஆண்டவர் ஒரு சைனும் பார்க்கலப்பா, ஒரு அடையாளமும் தெரியலையா ஆண்டவரே. நானும் ஜெபம் பண்றேன், 21 நாள் ஜெபம் பண்றேன், தொடர்ந்து ஜெபம் பண்றேன், இன்னும் ஒரு அடையாளம் பார்க்கலையே. ஆண்டவர் சொல்றார், நீ ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே நான் தந்துட்டேன் வார்த்தையை, நான் தந்துட்டேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாம் நன்மைக்குப்பா. உண்மையில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. ஆமென். விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாது. ஆங்கிலத்தில் இருக்கும், he ignored what they said. அவங்க என்ன சொன்னாங்களோ இயேசு அதை மைண்ட் பண்ணலன்னு இருக்கும். மலையாளத்தில் இருக்கும், இயேசு அதை காரியமாக்கி இல்ல, அதை அவர் மைண்ட் பண்ணவே இல்லை. ஆமாம், அவர் ஒரு காரியத்தை நாம் நினைத்த நேரத்தில் செய்யாமல், அதாவது குறித்த காலத்துக்கு தரிசனம் வைத்திருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் நீ அதை தாமதம் நாம நினைக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு செய்ய வேண்டியது நாளைக்கு செய்யறது இல்லை, நாம நினைச்சிருப்போம். தெரியுமா, ஆபிரகாமுக்கு 86 வயசு வரை தான் காத்திருக்க முடிந்தது. அதுக்கு மேல ஆபிரகாமால முடியாததுனால தான் கேட்டார், என்ன தருவீர் என்று. கேட்ட உடனே 87 வயசுல கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கல. மரியாளானாலும் இயேசுவை அவசரப்படுத்த முடியாது. காரணம், அவருடைய நீதியை விட்டு அவர் எதுவும் செய்ய மாட்டார். அவர் சகலவற்றையும் அதின் காலத்திலே. ஆனா ஒரு நிச்சயம் இருக்கிறது. என்ன நிச்சயம் இருக்கிறது? இதற்குள்ள இந்த பொக்கிஷம் இருக்கும் வரைக்கும் நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை, தள்ளப்பட்டால் நான் முறிவடைவதில்லை. ஆமா, இன்னைக்கு வரை நான் வாழ்றது இந்த பாண்டத்தின் விசேஷம் இல்ல, இதுக்குள்ள அப்ப வச்சிருக்கிற பொக்கிஷம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வார்த்தை என்னும் வித்து எனக்குள்ள இருக்கிறது என்று நம்புகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி க்ளோரியாலபா ஷேகபரபா ஹந்தரபலரா. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத. இந்த பரீட்சை என்ன தெரியுமா? தாமதம். தாமதம். உன் வாழ்க்கையில் நீங்க நினைச்ச நேரத்தில் நடக்காததும் தாமதம் ஆகுதே தவிர தடைபடல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தாமதம் ஆகுது, தடைபடல. தாமதம் ஆகுது, தடைபடல, தடைபடாது. தேவரின் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். 14வது அதிகாரத்துல அவன் எடுக்க வேண்டாம். யோபு சொல்றார், எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமா இருக்கும். உடனே 15வது அதிகாரத்துல கர்த்தர் எல்லாத்தையும் செட்டில் பண்ணல. 42வது அதிகாரம், யோபு நீ நினைச்சதை குறிச்சிருக்கிறார். யோபு நீ விரும்புறதுக்கு மேல வச்சிருக்கிறார். யோபு என்ன விரும்புறான்? எனக்கு முந்தின சீர் பொழுது இருந்திருந்தா. ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டுறத நான் ஏன் செய்யணும், நீயே செய்யலாமே. அதனாலதான் ஆபிரகாம் தனக்கு எட்டின கூடாரத்துக்குள்ள இருந்து ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கும் போது அவனை வெளியே கொண்டு வந்து தனக்கு எட்டாத வானத்தை பார்க்க வச்சார். இந்த நட்சத்திரத்தை உனக்கு எண்ண கூடுமானால் எண்ணு என்று சொல்லி ஆபிரகாம். நட்சத்திரங்களை எண்ணி இருக்கீங்களா? நான் நிறைய எண்ணி இருக்கிறேன். ஏன்னா அந்த காத்திருக்கும் காலம் எனக்கு வேற என்ன வேலை? ஜோம் பண்றது, பயில் பிடிக்கிறது, பாட்டு பாடுறது, மொட்டை மாட்டில் உட்காந்துரு நட்சத்திரத்தை. ஒரு 6 மணி 6:30 ஈவினிங் அப்படி ஆகும்போது ஒவ்வொரு நட்சத்திரமா வரும். ஈஸி, கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எண்ணி பாருங்க, அது பக்கத்துல இன்னொன்று இருக்கும். அடுத்து எண்ணி பாருங்க, இன்னொன்று இருக்கும். திருப்பி நம்ம எங்க இருந்து வருவோம்? ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். கடைசி வரை எண்ண முடியாது. ஆண்டவர் சொல்றார், இவ்வண்ணமாய். புரியும்படி சொல்லணும்னா, என்னுடைய வாக்குத்தத்தம் என்பது உன்னுடைய எண்ணிக்கைக்குட்பட்டது கிடையாது, உன்னுடைய நினைவுக்குட்பட்டது கிடையாது. அதனாலதான் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல சொல்லிவிட்டு தான் அடுத்து சொல்லுகிறார், என் வார்த்தை வெறுமையா திரும்பாது.
என் விருப்பத்தை நிறைவேற்ற கர்த்தர் வார்த்தையை அனுப்ப மாட்டார். அவர் விருப்பத்தை நிறைவேற்ற தான் வார்த்தையை அனுப்புவார். இங்கே தாமதம். உடனே கர்த்தர் கோச்சிட்டு போயிட்டாரா? இல்லை, பாதி வழியில் விட்டு செல்ல மனிதர் அல்ல. இப்போ 2 காரியம். ஒன்று, ஆண்டவர் சொல்ற பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. இது ஒரு சத்தம். பல சத்தங்கள் சொல்லுது அவரை விட்டுரு, அவரை விட்டுரு. இந்த பரீட்சையில் நம்ம எந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம்? சிக்லாகில் இருக்கிற தாவீதின் குடும்பத்தை எல்லாரும் பிடிச்சிட்டு போனதும் 600 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் இவன் தான் அப்படின்னா. தாவீது அந்த சத்தத்தை கேட்டிருந்தா உண்மையிலே செத்திருப்பார். ஏன்னா அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, தாவீது கர்த்தருக்குள் திடப்பட்டான். எப்படி திடப்பட்டான்? ஏபோத்தை கொண்டு வர வைத்து, நீங்க ஏதாவது பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லி, இப்போ தாவீது நீ பிடித்துக் கொள்வாய். அவ்வளவுதான். இந்த விசுவாச ஓட்டத்தில் நான் முன்னாடி போகணுமா பின்னாடி போகணுமா என்பதை தீர்மானிக்கிறது நாம கேட்கிற சத்தம். நம்ம கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? இருக்கிறதை எடுத்து தருவார், இல்லாதவைகளை உருவாக்கி தருவார். ஆமே. வாழ்க்கையில தாமதம் ஆகும்போது தடைப்பட்டுட்டுன்னு மட்டும் நினைக்காதீங்க. அதான் தாவீது யோபு சொல்றார், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இன்னைக்கு டிலே ஆகுது. இன்னைக்கு நடக்கும் நினைச்சேன், இன்னைக்கு நடக்கல, ஓகே நாளைக்கு நடக்கும். இதுதான் நம்பிக்கை உள்ளவனுடைய பார்வை. ஆபிரகாம் தன் கூடாரத்திலிருந்து கண்களை ஏறெடுத்து பார்த்தானா? இப்படிதான் நம்முடைய பார்வை. அப்படிதான் இருக்கணும், முன்னோக்கி தான் இருக்கணும். முடியாது என்று சொல்லி இருந்துடக்கூடாது, முன்னோக்கி தான் இருக்கணும். இன்னைக்கு நடக்கல, நாளைக்கு நடக்கும். எதை வச்சு சொல்றீங்க? இந்த தீபத்தை நானே விடல. ஆமே. தாமதத்தை தடையென்று எண்ணாதே. தடையென்று எண்ணினால் அதன் பிறகு நாம் அதை எதிர்பார்க்க மாட்டோம், அதற்காக ஜெபிக்க மாட்டோம். ஒரு காரியத்துக்காக நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவருடைய கிருபை இல்லாம நம்மளால 2 நிமிஷத்துக்கு மேல 1 நிமிஷத்துக்கு மேல ஜெபம் ஓடாது. பார்த்துருக்கீங்களா? சில காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க உட்காந்துருந்தா நமக்கு டைமே போகாது இல்லை. ஆனால் இன்னும் சில காரியங்களுக்காக உட்காந்துருந்தா மணிக்கூர் கணக்கில் நாள் கணக்கில் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஒரு காரியம் தெளிவாக தெரிகிறது, அவர் ஜெபிக்க வைக்காம நம்மளால ஜெபம் பண்ண முடியாது. சில காரியத்துக்கு ஒரே ஜெபத்தில் பதில் வந்திருக்கும், சில காரியத்துக்கு ஜெபிக்க துவங்குவதற்கு முன்னமே பதில் வந்திருக்கும். இந்த எல்லா அனுபவத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ண வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஆமாம். தானியேலுக்கு மட்டும் நமக்கு டேஸ்ட் பண்ண வச்சிருக்கிறார். ஆனால் சில காரியங்களுக்கு பல நாட்கள் தேவன் ஜெபிக்க வைக்கிறார். ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க வைக்கிறார்னாலே நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை. யோவான் ஸ்நானன் இயேசுவை குறித்து என்ன சொல்றார் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், இவரோ உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் கொடுப்பார்னா. இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுறது வரைக்கும் கொடுத்தாரா கொடுக்கலையா? யோவான் சொன்னது கரெக்ட் தான். இயேசு கிறிஸ்து எதனால ஞானஸ்நானம் கொடுப்பார்? பரிசுத்த ஆவியினால். அப்ப எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுறது வரைக்கும் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுக்கல. மாறாக என்ன சொன்னார்? நீ எருசலேம்ல காத்திரு, கொடுப்பார், நிச்சயமா கொடுப்பார். நீ பெற்றுக்கொள்றதுக்கு தேவன் ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறார். அவர்கள் ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். ஏன்னா இது இந்த ஈவு என்பது தி பெஸ்ட். பொல்லாதவர்களாகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவு. ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு நம்முடைய நினைவில் தாமதமாய் தோன்றுகிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்ய தீர்மானித்து விட்டார். அபிமெலேக்கு வீட்லயும் குழந்தை கிடையாது, ஆபிரகாம் வீட்லயும் குழந்தை கிடையாது. அபிமெலேக்கு வீட்டில் புத்திர பாக்கியத்துக்காக யார் ஜெபம் பண்றா? ஆபிரகாம். ஆபிரகாம் ஜெபம் பண்ணது அபிமெலேக்கு வீட்டில் குழந்தை சத்தம் கேட்குது. ஒரு புறம் சந்தோஷமா இருந்தாலும் கொஞ்சம் ஆபிரகாமுக்கு என்ன இருக்கும்? வருத்தம். நான் 25 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு செய்வீங்கன்னு பார்த்தா அவனுக்காக ஒரே ஒரு நாள் ஜெபம் பண்ண செய்றீங்களே. ஆனா 21 கடைசி 1 சொல்லப்பட்டிருக்கிறது, தகுந்த காலத்தில், குறித்த காலத்தில். ஏண்டவர் அபிமெலேக்கு கேட்டதும் கொடுத்துட்டீங்க, ஆபிரகாமுக்கு நீங்க கேட்டதும் கொடுக்கல. ரீசன் ஒண்ணுதான், அபிமெலேக்கு மேல வாக்குத்தத்தம் இல்லை, ஆபிரகாம் மேல வாக்குத்தத்தம் இருக்கிறது. உன் மேல வாக்குத்தத்தம் இருக்குமானால் நீ கேட்டதும் கிடைக்காது, அவர் குறித்த நாளிலே கிடைக்காமல் இருக்காது.
ஒரு காரியத்தை ஆண்டவர் கேட்க வச்சுட்டே இருக்கிறார். 25 வருஷமா வார்த்தை வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆபிரகாமை ஜெபம் பண்ண வைக்கிறார். வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆபிரகாமை ஜெபம் பண்ண வைக்கிறார். 86 வயசுல டவுட் வந்துச்சு, அப்பொழுது ஒரு வார்த்தையை கொடுத்தார். அடுத்து 14 வருஷம் காத்திருக்க வைக்கிறார். 75 வயசுல ஒரு வார்த்தையை கொடுத்து 11 வருஷம் காத்திருக்க வைத்தார். 86 வயசுல வார்த்தையை கொடுத்து அடுத்த 14 வருஷம் காத்திருக்க வைக்கிறார். நான் காத்திருக்கிறேன், நான் காத்திருக்கவில்லை, கர்த்தருடைய வார்த்தை என்னை காத்திருக்க வைக்கிறது, என்னை ஜெபிக்க வைக்கிறது, என்னை கேட்க வைக்கிறது, என்னை எதிர்நோக்கி பார்த்திருக்க வைக்கிறது. வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. அவர் தான் காத்திருக்க வைக்கிறார். ஆமென். ஆண்டவர் ஒரு தாமதத்தை தடை என்று எண்ணாதீங்க. தடை நினைச்சிட்டு நாளைக்கு ஒரு ஜெபத்தை முடிச்சிருவீங்க இல்ல, வரும். ஆமென். அது நிச்சயமாய் வரும். உன் நம்பிக்கை வீண் போகாது. பைபிள் சொல்லுது, உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாது இருந்தார்கள். ஆண்டவரை நம்பிட்டீங்கல்ல, அவர் நடத்துவார், அவர் பார்த்துக் கொள்வார். இன்னொரு வார்த்தையை நான் சொல்லி வேகமாய் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிங்கள். 27, 24. 27வது அதிகாரம் 20வது வசனம். 20வது வசனம். அநேக நாளையாவது சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை. இங்க பரீட்சை என்ன தெரியுமா? காற்று அடிக்கிறது மட்டும் இல்ல, ஒரு அடையாளம், ஒரு சைன் இல்லை, அடையாளமே இல்லை. அநேக நாளாய். இது சொல்றது யார் தெரியுமா? பவுல். கூட இருந்த மற்ற 275 பேருக்கும் ஆரம்பத்திலே நம்பிக்கை போயிட்டு, காற்று அடித்த அன்றே நம்பிக்கை போயிட்டு, பவுல் கொஞ்சம் பிடிச்சு நின்றுட்டு இருக்கிறார். ஆனா கொஞ்சம் பார்த்தா ஒரு அடையாளத்தை கூட பார்க்கல. இந்த அடையாளம் காண்பித்து நடத்துறது விசுவாசத்தின் ஆரம்ப நிலை. 75வது வயசுல ஆபிரகாமை அழைக்கிறார், மணலை காட்டி கொடுக்கிறார், நட்சத்திரத்தை காட்டி, அடையாளத்தை காட்டி கொடுக்கிறார். ஆனா 99வது வயதுல ஆபிரகாம்கிட்ட எந்த அடையாளத்தையும் காட்டி கொடுக்கல. மாறாக ஒன்னே ஒண்ணுதான் சொன்னார். என்ன? நான் சர்வ வல்லவர். அவ்வளவுதான். அந்த அனுபவத்துல கொண்டு வந்தது எதற்கு தெரியுமா? இருக்கிற விசுவாசத்தை விடுவதற்கல்ல. வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்தில் வல்லவனான. சின்ன வயசுல படம் ஆப்பிள்னா என்ன அப்படின்னா APPLன்னு எழுதி கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஆப்பிளை காட்டி சொல்லுவாங்க. விசுவாச ஆரம்பத்தில் நமக்கு சொப்பனங்கள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய், அடையாளங்கள் மூலமாய். ஆனா நம்ம விசுவாசத்தில் தேவன் வளர பண்ண ஒரு சைனும் இருக்காது. அநேக நாளாயாவது சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாம, காற்று நிக்கல, மழையும் அடிச்சுட்டு தான் இருக்குது. அப்பொழுது இனி தப்பி பிழைப்போம் என்று. அப்பொழுதுதான் கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து பவுலை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால் 24வது வசனம், பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக. ஏற்கனவே அவனுக்கு சொன்ன வார்த்தை இது ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தை. ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பது ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தை. நீ என்னை குறித்து ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். ஆமே. அப்போ அடையாளம் எல்லாம் இல்லாமல் போகும்போது ஒருவனுடைய நம்பிக்கை அற்று போகிறது என்றால் அவன் அங்கே என்ன மறக்கிறான் தெரியுமா? கர்த்தர் கொடுத்த வார்த்தை மறக்கிறான். இப்பொழுது பவுல் எழும்பி நின்று சொல்றான், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் 25வது வசனம் நம்பிக்கையா இருக்கிறேன். 24 கடைசி பாத்தீங்களா? தேவன் உனக்கு விசுவாச பரீட்சையில தேவ தயவு உண்டு, விசுவாச பரீட்சையில தேவனுடைய ஒத்தாசை உண்டு, விசுவாச பரீட்சையில தேவனுடைய வார்த்தை உண்டு. நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா கப்பர் சேதம் உண்டாகும். கப்பர் சேதம் உண்டாகி ஒரு தீவுல விழுவாங்க. அந்த தீவுல விறக தூக்கி போடும்போது பவுல் கையில ஒரு பாம்பு கடித்து தொங்கும். உடனே பவுல் திருப்பியும் சொல்லல நம்பிக்கை அற்று போயிட்டு, மாறாக அவன் அதை உதறினான். பதறல, ஏன்னா வார்த்தை உள்ள இருக்கு. உள்ளே இருக்கிற வல்லமையை விட வெளியே இருந்து வருகிற விஷத்துக்கு வல்லமை கிடையாது. பாம்பு அவனை கடிப்பதற்கு முன்னதாகவே அவனுக்கான வார்த்தை உள்ளே இருக்கு. வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற விசுவாச பரீட்சை சில நேரத்தில் பேசாம சைலண்ட் ஆயிடுவாரு. சில நேரத்தில் ஒரு பாரத்தை நம்ம தலையில தூக்கி வச்சது மாதிரி இருக்கும். சில நேரத்தில் தாமதமா இருக்கும். சில நேரத்தில் ஒரு அடையாளமும் தெரியாது இல்ல. ஆமாம். ஆனால் எலியாவை பார்த்தீங்களா? அவன் உச்சியில ஏறி தன் தலை தன் முழங்காலில் படு மட்டும். அப்போ எந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பாய் வளைகிறான் பார்த்தீங்களா?
தேவனுக்கு முன்பாக எவன் வளைந்து கொடுக்கிறானோ அவனுக்கு தான் சொல்ல முடியும், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். கர்த்தருக்கு முன்பாக எலியா நிற்பார்னா ஆண்டவருக்கு முன்னாடி போய் இப்படி நிற்க மாட்டார், ஆக முன்னாடி போய் இப்படி நிற்பார். ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி வளைந்து பெண்ட் ஆயிட்டார். அப்படி ஜெபம் பண்ணி முதல் விசை பார்க்கிறார். ஏதாவது சைன் தெரியுதான்? இல்லை, ஜெபத்தை விடல. 6 விசை ஒரு அடையாளமும் தெரியல, ஜெபத்தை விடல. ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் அவருக்கு முன்னாடி நிற்கிறவன், நான் வெட்கப்பட்டு போக அவர் விட மாட்டா. 7வது விசை பார்க்கும்போது பெருசா ஒன்றும் தெரியல, ஆனா ஒரு உள்ளங்கை அளவு மேகம் தெரிந்ததும் அவன் எழுந்து அறையை கட்டி கொண்ட. அவனுக்கு தெரிஞ்சிட்டு அடையாளம் சின்ன அடையாளம் தான், ஆனா அவர் செய்ய போகிறது பெருசா இருக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அளவுக்கு எலியா ஒரு அடையாளமும் தெரியாத போதும் அவன் ஜெபிக்க காரணம் என்ன? அவன் ஜெபிப்பதற்கு முன்னமே பெருமழை நிறைச்சல் கேட்கிறது, வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் கேட்க பண்ணி கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? அடையாளம் உனக்கு தெரியவில்லை என்றாலும் கர்த்தர் செய்ய போகிற காரியம் பெரிதா இருக்க போகிறது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிற பரீட்சை எல்லாம் என்னுடைய நன்மைக்காக என்று சொல்லுகிறவர்கள் கைகளை தட்டி ஹல்லேலூயா! ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். உபாகமம் 8வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். உபாகமம் 8:15. ஹல்லேலூயா! உன்னுடைய பின்னாட்களில், எல்லாம் எடுத்துட்டீங்களா? இந்த வசனத்தை எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் கேட்கணும். உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி. அவன் அப்ப இன்னைக்கு தேவன் எனக்கு ஒரு பரீட்சை வைக்கிறார்னா எனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கிறது, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நம்பிக்கையோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா! உன் பின்னாட்களில் கர்த்தர் நல்லவர். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆண்டவர்கிட்ட பேசுங்க. இவ்வளவு நேரம் பேசி இருக்கிறார், உங்ககிட்ட எப்படி பேசியிருப்பாருன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஒரு 2 நிமிஷம் யாரையும் பார்க்க வேண்டாம், பேசுங்க. ஒருவேளை நினைச்சிருப்போம்ல, ஆண்டவரே மற்ற நேரத்துல எல்லாம் கூட்டு பேசுவீங்க, என்னை தனியா நடக்க விட்டுட்டீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய சுமையை என் மேல தூக்கி வச்சுட்டீங்களே ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, டிலே ஆயிட்டே இருக்கு ஆண்டவரே, நீங்க செய்வீங்கன்னு பார்த்தா பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். பேசிக்கொண்டிருக்கிறார்ல, செய்வார். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்காவது செய்வீங்கன்னு பார்த்தா இன்னைக்கும் வார்த்தை தான். பேசிட்டு இருக்கிறார்ல, அவர் பேசிட்டு இருக்கிறார்னாலே செய்வார்னு அர்த்தம். ஆண்டவர் ஒரு சைனும் பார்க்கலப்பா, ஒரு அடையாளமும் தெரியலையா ஆண்டவரே. நானும் ஜெபம் பண்றேன், 21 நாள் ஜெபம் பண்றேன், தொடர்ந்து ஜெபம் பண்றேன், இன்னும் ஒரு அடையாளம் பார்க்கலையே. ஆண்டவர் சொல்றார், நீ ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே நான் தந்துட்டேன் வார்த்தையை, நான் தந்துட்டேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாம் நன்மைக்குப்பா. உண்மையில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும் உமை தேடுதே. ஒரு உறவே,